வெல்கம் டு விஜி பிரியா 555 யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன்லேருந்து வந்திருக்க 2 இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. This video is sponsored by EduQuest online course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎட் அண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே இந்த செமஸ்டருக்கு எப்போ அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கேருந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னா, நம்ம தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2024-25 கல்வியாண்டு இணைவு பெற்ற கல்வியியல் கல்லூரிகள் பிஎட் எம்எட் பட்ட வகுப்புகள் 1ஆம் ஆண்டு 2ஆம் பருவம் மற்றும் 2ஆம் ஆண்டு 4ஆம் பருவம் கடைசி வெளிநாட்கள் அறிவித்தல் சார்பு. ஸோ என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஎட்டுக்கு ஃபஸ்ட் இயர் படிக்கிற பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் செமஸ்டர் படிச்சுட்ருப்பாங்க. அவங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 31/7 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எம்எட் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் செம் படிக்கிறவங்களுக்கும் அதே டேட் தான் 31/7 இந்த மந்த்து 31 லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு சொல்லியிருக்காங்க. அதே பிஎட் செகண்ட் இயர் ஃபைனல் செம் லாஸ்ட் செம் படிக்கிறவங்களுக்கு 28 வந்து நமக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எம்எட் ஃபைனல் செம் படிக்கிறவங்களுக்கும் 31 அப்படிங்கிறது லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படிங்கிறத நம்மளோட தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன்லேருந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தலாமா? ஸோ இப்போ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கூடிய விரைவில் நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ ஆல் வில் பி ரெடி. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 17 அன்றைக்கி நமக்கு ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. இப்போது பிஎட்டில் ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செம் முடிக்க போகிறீங்க, அவங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் செம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் டீச்சர் ட்ரைனிங் தான் போக போகிறீங்க. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் தான் விட்டுருக்காங்க. பிஎட் 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவம் பயிலும் மாணாக்கர்கள் கற்பித்தல் பயிற்சி மேற்கொள்ள பள்ளிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது தொடர்பாக. ஸோ இதில் கடிதம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன கண்டென்ட்னு பார்த்தலாம். இப்பல்கலைக்கழகத்தின் பார்வை 2 குறிப்பிடப்பட்டுள்ள கடிதத்தின் மூலமாக இணைவு பெற்ற கல்வியியல் கல்லூரிகளில் 2024-25 ஆண்டு கல்வியாண்டில் பிஎட் சேர்ந்த மாணாக்கர்களின் 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவத்தின் கற்பித்தல் பயிற்சியினை 2025 ஆகஸ்ட் 3ஆம் வாரம் முதல் மேற்கொள்ள பள்ளி கல்வித்துறையின் வாயிலாக நிர்ணயித்த பள்ளிகளின் பட்டியல்களை கல்லூரிகளுக்கு காலேஜ் லாகின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ நீங்கள் தேர்ட் செம் வந்து இப்போ பிஎட் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ட் செம்மில் எல்லோரும் டீச்சிங் ப்ராக்டிஸ் போவீங்க. அதுக்கான எந்தெந்த ஸ்கூல்ஸ் அலர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அவங்க காலேஜ் லாகின்ல வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மிங் ஆகஸ்ட் 3rd வீக்லேருந்து நீங்கள் எல்லாம் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க. அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு காலேஜில் கேட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்கூல்ஸ் ரொம்ப லாங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் காலேஜில் கேளுங்க. அவங்களால முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இப்போ வந்திருக்க 2 இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ். ஸோ நமக்கு எக்ஸாம் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வரப்போகுது. அதுக்கு எல்லோரும் ரெடி ஆகிக்கோங்க. இந்த அப்டேட்டு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இனிமேல் அப்டேட்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக உடனே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.